வணக்கம் நண்பர்களே. ஒரு நுண்ணிய அரசியலை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அப்டேட் வந்து சேரும். திமுக அந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற விடாமல் 144 போட்டது, கோர்ட் ஆர்டர் மதிக்காமல் போனது, இதெல்லாம் வாக்கு வங்கி அரசியலுக்காக செய்ததாக நான் நினைக்கவில்லை. இதற்கு பின்னால் ஒரு நுண்ணிய வேறொரு திட்டம், சதித்திட்டம் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதை சதித்திட்டம் என்று நான் சொல்வதற்கான காரணம், இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிற சில உலகளாவிய சர்வதேச அமைப்புகள் இந்திய அரசியலில் நிலவும் அந்த வேறுபாடு, டிஸ்கிரிமினேஷன், ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு கிடக்கிறத பயன்படுத்தி அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். இது என்னுடைய புரிதல். இதை பற்றி விரிவான ஒரு வீடியோ பதிவு நான் என்னுடைய சேனல்லே நான் போடுறேன். இது வரைக்கும் நிறைய போட்டிருக்கேன், இனியும் நான் அதை வெளியிடுறேன். இப்போதைக்கு நான் சொல்ல வர்றது மிக நுண்ணிய அரசியலை புரிஞ்சுக்குங்க. எத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட தலைமுறைகளாக இந்த சம்பவத்துக்கு எந்த விதமாக இப்போ நடந்துச்சு திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுறது, இதில் எந்த விதமான சலசலப்பும் ஏற்பட்டதில்லை. அவங்க பாட்டுக்கு தீபம் ஏற்றிட்டு போயிட்டே இருந்தாங்க. அந்த ஏற்றப்படுகிற இடம், இப்போது தற்சமயம் தீபம் ஏற்றப்படுகிற இடம் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு உகந்த இடமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்தது. அதையும் பேசி தீர்த்திருப்பாங்க. ஆனால் ஒரு இஸ்லாமியரை, ஒரு திமுக காரரை, ஒரு இஸ்லாமியர்னு சொல்ல மாட்டேன், திமுக நாடாளுமன்ற உறுப்பினரை அந்த மலையில் மாமிசம் சாப்பிட வைத்து, அது வரைக்கும் கூட ஒரு சில காரணங்களை வைத்து நாம் அதை மன்னித்து விடலாம். அதையும் ஒரு சமூக வலைதளத்தில் பதிவிட்டு கலவரத்தை தூண்டியது யார்? இவங்க தான். திமுக எம்பி நவாஸ்கனி ஒன்றும் பாகிஸ்தான் தீவிரவாதி இல்லை. அதுக்கு முன்னாடி தீவிரமான இஸ்லாமிய இயக்கங்கள் இருந்திருப்பார். அது அவருடைய உணர்வு நிலை, பக்குவ நிலை, அதுக்குள்ளே நம்ம போகலை. ஆனால் மாமிசம் சாப்பிடுவதை நான் தவறு என்று சொல்லவில்லை. முருக பக்தர்கள் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்லாம் நான் குறுக்கட்டத்தனமாக பேசுகிறதுக்கு நான் ரெடி இல்லை. ஆனால் அந்த மாமிசம் சாப்பிட்டதை எடுத்து சமூக வலைதளத்தில் போட்டதற்கான பின்னணி நோக்கம் என்ன? இதில் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அதனால தான் நுண்ணிய அரசியலை கவனியுங்கள் என்று சொன்னேன். ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்களுக்கு தெரியும் எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்கணும்னு. ஏன்னா அதில் அவங்க கைதேர்ந்தவங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? தீபம் ஏற்றுறதுல பிரச்சனைட்டாங்க. ஆனால் ஆரம்பித்தது எங்கே? அந்த மலையை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை செய்தது. மாமிசம் சாப்பிட்டது தவறல்ல. இஸ்லாமியர்கள் வாக்குகளும் திமுகவுக்கு கிடைக்காது.